தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ கல்வித்திறன்னு ஒரு மாணவனுக்கு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கும் ஜாதகத்திற்கும் அமைப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் கல்வி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புதனுங்க. அந்த புதனாகப்பட்ட கல்வித்திறனை தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகளும் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது மிதுனும் கண்ணியில் புதன் தனித்து இருந்தாருன்னா அந்த குழந்தை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 நீச்ச கதிகள் அடைந்தால் கல்வி தடை கொடுக்குற வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த கல்வி காலகட்டங்களில் கேது திசை மற்ற திசைகள் வந்து உட்காரும் போதும் ஒரு திசைகள் நடக்குது அப்படின்னா அந்த திசைகள் அவருடைய ஜாதகங்களில் வேலை செய்யாமல் ஒரு இடங்களில் அமரும்போது அந்த திசைகளுக்கு கல்விக்குண்டான பலன்களை அவர் கெடுத்து போடுவாருங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது. 3ஆம் பாவத்தில் வலிமை கொண்டால் எழுதுத்திறன் கூடுங்க. பொதுவாக 4ஆம் பாகம் என்பது வித்தியாஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இந்த பாவகம் அடிப்படையில் கல்வி, அதாவது 4ஆம் இடம் வீடு வாசல் கல்வி நிலைகளை குறிக்கக்கூடியதுங்க. இதை தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க, விளங்கக்கூடியதாகவும் தீர்மானிக்கலாங்க. 5ஆம் பாவம் என்பது சிந்தனை அறிவு திறன்களை கொடுக்குறதும், 9ஆம் பாவம் என்பது உயர்கல்வி அமைப்பினை கொடுக்கறதும், 11ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிலைகளை குறிக்கிறதும் இந்த பாவ நிலைகளை எடுத்துக்கலாங்க. அவருடைய ஜாதகத்தில் மேசம், கடகம், துலாமும், மகரம் இந்த வீட்டுகளில் புதன் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் உள்ளூர் விட்டு போட்டுங்க வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிப்பாருங்களாமா. இந்த மாதிரி இந்த வெளிநாட்டில் போய் படிக்கும் ஜாதக அமைப்பு இந்த ராசினர்களுக்கு, அதாவது மேசம், கடகம், துலாமும், மகரம் இந்த வீட்டில் புதன் இருக்கணுங்க. இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் போய் படிப்பாருங்களாமா. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.